ஹே மை பில் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேன்யூ சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளைட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு குழந்த பயங்கரமாக சேட்டை பண்ணிவிட்டு எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கண்டிப்பாக தானே ஃப்ளைட் அட்டண்டன்ட் அவனும் வந்து அந்த குழந்தையோட அம்மா கிட்ட பேச பார்க்குறான். அந்த குழந்தையும் அமைதியாக இருக்க பார்க்குறான். ஆனால் அந்த லேடியுமே பெருசாக குழந்தைய திட்டல. எங்கள் குழந்தைனா அப்படி தான் இருப்பாங்க மாதிரி சொல்ல இவன் சொல்லி பார்க்குறான், இல்லைங்க மற்றவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு. பட் அந்த அம்மாவோ குழந்தைங்க அப்படி தான் இருக்கும், என் பையன் பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்க. அப்போ வந்து ஒரு லாலிபாப் குழந்தை முன்னாடி வருது. என்னென்னா டோட்டோ தான் அந்த குழந்தைக்கு லாலிபாப் கொடுக்குறான். இப்போ நீ அமைதியாக உட்காந்தினா தான் இந்த லாலிபாப் கொடுப்பேன்னு சொல்ல அந்த குழந்தையும் சமத்தாக உட்காந்து இவன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுருச்சு. எப்படியோ அந்த பிரச்சனையை டோட்டோ சமாளிச்சிட்டான். அதுக்கப்புறம் கணித் அப்படியே டோட்டோ பார்க்குறான். தேங்க்ஸ்ன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறான். என்னடா அது இவ்வளோ தூரம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தால் இவன் எப்படி சொல்லிட்டு போகிறான்ட்டு இவன் நேராக அந்த கேபின் க்ரூ மட்டும் போவாங்கல்ல அந்த இடத்துக்கே டோட்டோ போயிட்டான். இவனும் பார்த்துட்டு இங்கே கேபினில் இருக்க ஆளுங்க மட்டும்தான் வரணும், இங்கேயே வந்தேன்னு கேட்க, ஆமாம் நீயும் என் கூட பேசவே மாட்டேன், நான் அதனால தான் ஃப்ளைட் டிக்கெட் கூட வாங்கிட்டு இங்கே வந்துட்டேன், பட் இப்போயும் பேச மாட்டேன்னு சொல்ல அப்பா கணித் சொல்கிறான், உன்னை மாதிரி ஏமாத்துற ஆளுங்கிட்டலாம் நான் பேச மாட்டேன்ட்டு, அதுவும் எவ்வளோ பொய் சொல்கிறேன் நீ என்கிட்டன்னு சொல்ல. அப்போ டோட்டோ சொல்கிறான், இங்கே பாரு நான் சொல்கிறது கேளுட்டு, சரி என்ன வேணுமோ சொல்லிட்டு போன்னு சொல்ல. அப்போ இவன் சொல்கிறான், நான் உங்கள்கிட்ட எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல விரும்பல, உண்மையாலே நான் தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் அந்த லைனை கூட நானே கொஞ்சம் நேரத்தில் தப்பாக நினச்சிட்டேன், அவன் எங்கே திருந்திட்டானோன்ட்டு, பட் அவன் அப்பயும் அதை திருந்தலாம் இல்லை, அதுவும் இல்லாமல் நீ அவனை உண்மையாக லவ் பண்ணுற, நிறையவே லவ் பண்ணுற, ஸோ ஒரு வேளை அவன் சேஞ்ச் ஆகிட்டானா கூட உனக்கு நல்லதான்னு நினச்சேன்னு சொல்ல. அப்போ கனி திட்டுறான், இங்கே பாரு அது வந்து என்னோட விருப்பம், உன்னை நான் ஜஸ்ட்டு வேவு தான் பார்க்க சொன்னேன், அப்போ நீ அதை மட்டும் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா, அதோட நான் லவ் பண்ணுறது நீ நினச்சின்னா அந்த சமயத்தில் தான் நீ அந்த உண்மையை சொல்லியிருக்கணும், ஏன்னா நான் இன்னும் முட்டாளாயிட்டு இருந்திருக்கேன்ல, உனக்கு பணம் மட்டும்தான் முக்கியங்கிற மாதிரி சொல்ல. டோட்டோ சொல்கிறேன், இங்கே பாரு உண்மையை தான் சொல்கிறேன், நான் அவங்ககிட்ட பணம் வாங்கவே இல்லை, என்னோட ஒரே பாஸ் நீ மட்டும்தாங்கிறான். அப்பயுமே கணித்து நீ இவ்வளோ நல்ல இன்டென்ஷனோடு இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுதுன்னு சொல்கிறான். அப்போ டோட்டோ பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு சரி ஓகே இதுவும் போதாதுன்னா எனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு கணித்தோட காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற விதமே ஏடா கூடமாக இருக்க. அந்த வழியாக ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்களும் இதை பார்த்துட்டு வேறு ஏதோ தப்பாக நினச்சிட்டு டக்குன்னு அங்கேருந்து போயிடுறாங்க. கணித்து இதை பார்த்துட்டு இது தயவு செஞ்சு எந்திரிடான்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறான். ஸோ கர்டைன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு எந்திரிட்டான்னு சொல்ல டோட்டோ விட மாட்டாங்கிறான். இல்லை நீ மன்னிச்சா தானே எந்திரிப்பேன்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்புன்னு கேட்டுகிட்டே இருக்க. சரி சாமி உன்னை மன்னிச்சிடறேன் எந்திரின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் டோட்டோ எந்திரிக்கவே செய்கிறான். ஓஹோ என்னை மன்னிச்சிட்டேன்ட்டு. அப்போ கணித்துமே இங்கே பாரு சரி ஓகே, ஆனால் இனிமேல் நீ எந்த பொய்யும் சொல்லக்கூடாது, எனக்கு பொய் சொல்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காதுங்கிறான். ஓகே நான் எதுவுமே பண்ண மாட்டேன், இனிமேல் நீ சொல்கிற ஆர்டர் மட்டும்தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஆனால் அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து ஆக்சுவலாக இப்போ நான் அவனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கணித்தோட கையை பிடிச்சிக்கிறான். இது ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கே இப்போ சொல்ல ஆக்வர்டாக தான் இருக்குது, பட் வேறு வழி இல்லையே, இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்ல கணித்தும் பார்க்குறான், இவன் என்னடா சொல்ல போகிறாங்கிற மாதிரி. இவன் பொசுக்குன்னு நான் திரும்பி போகணும்ல என்னோட ஊருக்கு, அதுக்கு ரிட்டன் டிக்கெட் போட்டு தரியா, ஏன்னா நான் ஆல்ரெடி இங்கே டிக்கெட் வாங்கலே காசு நிறையா செலவாயிடுச்சு, இதில் வீட்டு வாடகை கொடுத்துட்டேன், சேலரி கூட வரலப்பான்ட்டு இவன் வழக்கம் போட பஞ்சப்பாட்டு பாட. கனி சொல்கிறான், இங்கே பாரு ஏதாவது பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உன் பர்ஸை செக் பண்ணிட்டு பிளான் போடு, டிக்கெட் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டோட்டோ அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். ஸோ இப்போ இவங்க ரிட்டன் வந்ததுக்கப்புறம் வேகாவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே டோட்டோ சொல்கிறான். இவனுக்குமே தெரியுது, ஓ அதனால தான் அவன் அந்த 2 டைமும் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசியிருப்பான்ல, அதனால தான்ட்டு இவனுக்கு நல்லாவே தெரியுது. சரி அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஏன் அவனை போய் திட்ட போறியாங்க டோட்டோ கேட்குறான். அப்போ கணித்துமே ஆமாம், அதோட என்கிட்ட இருந்து அவங்ககிட்ட போகிற அளவுக்கு அவங்ககிட்ட அப்படி என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதை என் கண்ணால் பார்க்கணுன்ட்டு கணித் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ டோட்டோவும் எங்கே பாரு அந்த லைன் உங்ககிட்ட ரொம்ப நடிச்சிட்ருக்கான், ஸோ நீயுமே அந்த லைன் கிட்ட நடித்தாதான் அவங்கள கையுங்களமாக பிடிக்க முடியும்னு சொல்கிறான். என்ன பிளான்னா இப்போ ஒரு நாள் என்னென்னா கணித் வந்து லைன் கடை பேசிகிட்ருக்கான் ஏர்போர்ட்டில். இப்போ நான் வந்து அந்த அவனுக்கு டியூட்டி போடுவாங்கல்ல அது போட்டிருக்காங்க, அன்றைக்கி 5 டைம் ஃப்ளைட்டு போயிட்டு வரணும், ஸோ அவன் வீட்டுக்கு வரைக்கும் ரொம்ப டிலே ஆயிரும், நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் லைன் கட்ட பயங்கர கிளிஞ்சியாக இருக்கான். லைனுமே அவன்கிட்ட ஆக்டிங் போட்டுட்ருக்கான். ஓகே நானுமே
நானுமே ஒன்று மிஸ் பண்ணுவாங்கிற மாதிரி. ஸோ இப்படி நல்லா ஆக்டிங் போயிட்டு லைனுமே இங்கேருந்து போக கனித் தான் இப்போ என்ன பண்ணிட்டான், லேட்டாக வருவேன்னு சொல்லிட்டான்ல, அப்படின்னா என்ன பண்ணுவான், கனித் இங்கே வர சான்ஸ் இல்லைன்னு அவன் நல்லா வேகா கூட ஊர் சுற்ற போவான்ல, அப்போ பிடிச்சிடலான் தான் இவங்க பிளானு. ஸோ இப்போ கனித் வந்து இப்படி கிளிஞ்சியாக நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் டோட்டோவும் வந்திருப்பான். மாட்டினடா நீங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் இவன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வேகா வந்து அவனோட வீட்டிலேருந்து அப்படியே பார்க்கிங்க்கு வரான். வந்து பார்த்தா அவன் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அவன் காரில் அவனை திட்டி எழுதி வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தா கீ தான் அங்கே அப்படியே கை தட்டிட்டு என்ட்ரு ஆகிறான். என்ன தடவை வச்சு என் காரில் இப்படி கிறுக்கி வச்சேன்னு கேட்டால் இவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நல்லா திட்டி பாட்டு பாடிட்டு இருக்கான். அதுவும் ரொம்பவே இவனை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் அவன் பாடிட்டு இருக்கான். அப்போ வேகாவுமே ஏதோ தண்ணியெல்லாம் எடுத்து அதை அழிக்க பார்க்குறான். பட் அதை அழிக்கவே முடியல. அவனுக்கு கடுப்பாயிருது. நான் போலீஸை கூப்பிட போகிறேன்னு சொல்ல இவன் சொல்கிறான், கூப்பிடு, பட் என்னால் தப்பிக்கவே மாட்டேன், மாட்டினாலும் மாட்டிப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை பற்றின உண்மையும் எல்லாருக்கிட்டையும் கத்தி சொல்லுவேன்னு சொல்லிட்டு இவனை திட்டி கத்தி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவனுமே பயங்கர டென்ஷன் ஆகி வேகா காரில் ஏறிடுறான். அப்பயும் கீ வந்து உனக்கு கொஞ்சமாச்சும் வெக்கமானலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே காருக்கு வெளியே நின்று கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க. இவனுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வேகாவுக்கு. அவன் அப்படியே கிளம்பிடுறான். பட் கீ அசற மாதிரி தெரியல. அவன் ஸ்டைலாக போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் இப்போ சினிமாவுக்கு தான் போயிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் டோட்டோ கனித்து வந்திருக்காங்கல்ல. கனித்துக்கெலாம் அதை பார்க்கும்போது அப்படியே கோவம் பொங்குது. டோட்டோ தான் அப்படியே அடக்கி வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஆக்சுவலாக இப்போ இவங்க வந்து ஃபேன்சியாக ஒரு தேட்டருக்கு வந்திருக்காங்க. என்னென்னா இந்த பெட் சினிமான்னு சொல்லுவாங்கள்ல, படம் பார்க்கும்போது ஜாலியாக படுத்துகிட்டே பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்க. அப்போ டோட்டோ சொல்கிறான், இங்கே வந்திருக்காங்களா, அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் சும்மா ஆக்ஷன் பண்ணி காட்டிகிட்ருக்க. கனித்துக்கும் வருது, இங்கே பாரு அதை என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற கோவத்தில் உள்ளே பார்க்குறான். பட் டோட்டோவோ என்னால் இங்கே கூட்டிகிட்டு மட்டும்தான் வர முடியும், உள்ளெல்லாம் போக முடியாதுன்னு சொல்ல. அப்போ கனித்துமே இங்கே பாரு எனக்காக நீங்கள் வந்திருக்க, ஏன்னா உனக்காக பே பண்ணுன்னு சொல்லிட்டு டோட்டோட கையை பிடிச்சி அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போக டோட்டோக்கு திடீர்னு தினமும் அப்படியே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே போனால் அந்த வேக லைனுக்கு தொல்லை வேற தாங்க முடியல. அவனுங்க பயங்கரமாக கொஞ்சிகிட்டு இருக்க. இவனுக்கு இனி கடுப்பெச்சாகுது. வாமிட் வர மாதிரிலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இதில் இடையில இவனுங்க பேசுகிற டைலாக்குக்கெல்லாம் அவன் திட்டுற மாதிரி கமெண்ட் அடிச்சிட்டு இருக்க. ஆக்சுவலாக அவனுங்க என்ன நினச்சிருக்கிறானுங்க, படத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகி தான் இவன் திட்டிகிட்டு இருக்கான் போல் வேற யாரோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் இவன் போக ஓவராக கத்துறான். அப்போ லைனுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் எந்திரிச்சு போய் திட்ட போக இவனுங்க 2 பேரும் ஒன்று பெட்ஷீட் முடிக்கிறாங்க. அப்போ இவன் வந்து போய் திட்டுறான், என் பார்ட்னரோட படம் பார்க்க வந்திருக்கேன், இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்ன்ட்டு. அப்போ கனித்துமே அவனுக்கு கோவம் வருது, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவனுங்க 2 பேர் சண்டை போடுற மாதிரி தான் அங்கே காட்டிக்கிறான். அதுக்கப்புறம் லைனும் அங்கேருந்து போக அவன் அந்த பார்ட்னருங்கிற வார்த்தை வேற சொன்னானா, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கணித்துக்கு தாங்கவே முடியல. இப்போ ஸ்கூல் ரியூனியன் காட்டுறாங்க. யாருன்னா கீக்கு தான். ஸோ அவன் அங்கே போக அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை உற்சாகமாக வர வைக்கிறாங்க. ஏன்னா அவன் ஸ்கூல் டைமில் நல்ல பெரிய ஃபுட்பால் பிளேயர் போல். அதனால் வாடா ஃபுட்பால் பிளேயர்னு சொல்லிட்டு அவனை ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறாங்க. அப்படியே இப்போ என்ன பண்ணுற அப்படிலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லும் போது தான் கீ தயங்குறான். அவன் இப்போ ஒரு ரெஸ்கியூ ஒர்க்கராக தானே இருக்கான், அதுவுமே அவன் ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்கான். அதை கேட்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. பட் அது அவங்க பெருசாக காட்டிக்கிட்டே இவனுக்கு கிண்டல்லாம் பண்ணல. பட் கீக்கு வந்து அது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ அவன் கொஞ்சம் சேடாக இருக்க. அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல வேகா நின்றுட்டுருக்கான். இவன் பார்க்குறான், இந்த பையன் நம்ம ஸ்கூலில் தான் படித்தானான்ட்டு. ஆக்சுவலாக இந்த ரீயூனியனுக்கு கீயோட பேட்ச் மட்டும் வரல, அவங்க கூடவே 3 பேட்சும் வந்திருக்காங்க. ஸோ வேகா வந்து கீயோட ஜூனியர் தான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அந்த பையனை உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ ஃபுட்பால் விளையாடும் போது உன்னையே ஒரு பையன் உட்காந்து பார்த்துட்டே இருப்பான்ல, அதுவும் நம்மளுக்கு நிறையா பால்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான்ல, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற பையன் இவன் தான், உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க. அப்போ தான் கீ யோசிச்சு பார்க்குறான். அப்போ நல்ல ஃபுட்பால் விளையாடிருப்பான்ல, அப்போ வேகா அவனை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ கீக்கு இதெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் வேகா கிட்ட பேச போகிறான், என்ன தெரியலையாங்கிற மாதிரி. அப்போ வேகாவும் நல்லாவே தெரியுதுங்கிறான். அப்புறம் ஹாய் சொல்லன்னு கேட்டால், நீங்களும் தான் ஹாய் சொல்ல, அது ஏன் அப்படின்னு மாதிரி இவன் கேட்குறான். இங்கே பாரு, நீ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்ட, உன்னை யாருக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்ல. அப்போ வேகா சொல்கிறான், ஆனால் நான் உங்களை எப்பயுமே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்கள் யாருன்னு எனக்கு எப்பயுமே ஞாபகம் இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறான். ஸோ அதனால தான் அவங்க ஃபர்ஸ்ட் மீட் அந்த பாத்ரூமில் ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல, அப்போ கூட வேகா கீயை பார்த்து வைக்கப்படுற மாதிரி சிரிச்சிருப்பான்ல, அதனால தான் போல் இவன் அப்பயே வந்து இவன் தான் கீன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ கீ கேட்குறான், இங்கே பாரு, நீ இந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகிட்ட, ஆனால் எதுக்கு ஒருத்தங்க கூட இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு கேட்க. அப்போ இவனுக்கு சொல்கிறான், அது என்னோட வேலை, அதில் நீங்கள் தலையிடாதீங்கன்ட்டு. இங்கே பாரு, இன்னொருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் போய் நீ குழப்புறது அது நல்லாவே இல்லை. நீ உன் முகத்தில் எவ்வளோ அப்கிரேட் பண்ணிட்ட,
அதே மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லி உன்னோட இதயத்துக்கும் கொஞ்சமாச்சு மோரல் வேல்யூஸ் அப்கிரேட் பண்ண சொல்லலன்னு சொல்ல இவன் திட்டுறான். ஆமாம் நீங்கள் என்ன டீச்சரா, எனக்கு எதுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ட்டு. பட் கீ இப்போ பேசுறது என்னென்னா அவன் ரொம்ப கேரிங்காக பேசுகிறான். இங்கே பாரு, உனக்கு ஒரு சீனியருங்க முறையில் அட்வைஸ் பண்ணுறேன். அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இப்போ அவனை ஏமாத்திட்டு தான் இருக்கான். உனக்காக அவன் அவனோட பார்ட்னரை விட்டுட்டு வருவான்னு நீ நம்புறியா? அவன் உண்மையாக உன்னை ஏமாத்திட்டு தான் இருக்கேன், உன் சீனியராக சொல்கிறேன்னு சொல்ல அப்போ வேகா கோவப்படுறான். நில்லுங்க, நீங்கள் இப்போ எனக்காக இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க? உங்கள் கண்ணில் இப்போ தான் நான் நோட்டீஸ் ஆகிருக்கேனா? இப்போ தான் உங்கள் கண்ணுக்கே நான் தெரிகிறேன். அது ஏன்? ஒருவேளை நான் ஹேண்ட்ஸம் ஆகிட்டேனா அதனாலயா? ஓ, ஃபைனலாக உங்கள் கண்ணுக்கு நான் தெரியவே ஆரம்பிச்சிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கோவமாக அங்கேருந்து போயிடுறான். அதை கீ ஒரு மாதிரி சேடாக தான் பார்த்துட்ருக்கான். பட் இது வரைக்கும் அவனை திட்டுற மாதிரி பார்த்துருப்பான். இப்போ அவன் மேலே அவ்வளோ கேரிங்காக பார்க்குறான். இன்னொரு பக்கம் டோட்டோவை கணித்து காட்டினாங்கன்னா டோட்டோ சொல்கிறான், சொல்லுங்கள் பாஸ், அவனை என்ன பண்ணலான்ட்டு. அப்போ கணித்துமே அவனை நான் ஜஸ்ட்டு திட்டி எல்லாத்தையும் முடிச்சிட விரும்பலை, அவனை ரொம்ப பழி வாங்கணும்னு சொல்ல அப்போ டோட்டோ பயங்கர வில்லத்தனமாக பெருசாக அது இதுன்னு எடுத்து விட்டுட்ருக்கான். அப்போ இவன், டேய் வேணாண்டா, அந்தளவுக்குலாம் போகாத, சிம்பிளாக ஏதாவது சொல்லுன்னு சொல்லிடுறான். அப்புறம் தான் இவங்க ஒரு ஸ்டேஜ் விளையாட்ட ஒரு இது பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த லைன் எப்பேற்பட்ட ஆளாட்ட பிஹேவ் பண்ணிப்பான், அவனை அவமானப்படுத்தினா மட்டும்தான் அது அவனுக்கு சரியான தண்டனையாக இருக்குன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஃபஸ்ட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. ஸோ அந்த டீமோட இப்போ ஒரு மீட்டிங் போட அந்த டீமில் இப்போ இருக்கிறது அந்த டாங்குன்னு ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்றாங்க. அடுத்து ஜான் ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு சாங் அந்த பொசிஷனை கொடுத்துட்றாங்க. அடுத்து கீக்கு என்ன வேலைன்னா அங்கே இருக்க மெயினான ஆளுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், அதுதான் கீக்கான வேலை. இப்போல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே ஃபயராக அடுத்து இன்னொரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க பிஹேவ் காட்ட அவங்க இல்லை, எங்கடா அவனை காணுன்னு சொல்ல அப்போ தான் கீ சொல்கிறான், அதுவா அவனால் வர முடியல, அது உங்ககிட்ட சொல்ல சொன்னான்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் என்ன சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஆக்ரோஷமாக பெரிய டைலாக்லாம் விடுறான். ஆக்சுவலாக இவன் ஆல்ரெடி கோவமாக இருப்பான்ல, இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தினா இப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த ஆக்ரோஷத்தில் விடல டோட்டோ கேட்குறான், ஆமாம் இது அவன் சொன்னானா நீ சொல்கிறியான்ட்டு. அதுவா, அதை நாங்கள் 2 பேரும் தான் சொன்னோங்கிற மாதிரி கீ சொல்லிகிட்டு இருக்கான். சரி என்னமோ ஒன்று, ஆனால் இந்த பிளானை நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபயராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இவங்க ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. லைன் வேகாவை ஒரு ஃபேன்சியான ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கானா, அதை டோட்டோவும் பார்த்துட்ருக்கான். எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு. அப்போ கணித்தும் ஆமாங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் விட்டுட்ருக்கான். ஸோ இப்போ அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த லைன் என்ன பண்ணுறான்னா வேகாவோட கையை கேட்குறான். ஸோ அவன் கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் வைக்கிறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஏதோ லிமிடெட் எடிஷனாக இருக்க பொருள் வாங்கி கொடுத்துருப்பான் போல். அதை பார்த்தோன்னே வேகா ரொம்ப ஹாப்பியாக இவன் சொல்கிறான், ஆமாம் என்னோடய லிமிடெட் எடிஷனுக்காக இந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல வேகாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்போ கணித்து பார்க்குறான், அதே டெய்லர் அதே வாடகைங்கிற மாதிரி. என்னன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹோட்டலுக்கு தான் அவன் கணித்தை கூட்டிகிட்டு வந்திருப்பான். கணித்துக்கும் இதே வகையில் தான் அவன் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான். எப்படின்னா கணித்துக்கிட்டே கை வாங்கி உனக்காக ஒரு கிஃப்ட்டு, இது என்னோடய ஃபேவரட்டான பிராண்டுன்னு சொல்ல அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு வாட்ச்சு, இது என்னோடய லிமிடெட் எடிஷனுக்காகன்னு சொல்ல கணித் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிருப்பான். அப்போ தான் நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்ட்டு இவன் ப்ரொப்போஸ் கூட பண்ணியிருப்பான். அதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே கடுப்பில் எந்திரிக்க பார்க்குறான். அப்போ டோட்டோ தான் இருடா பொறுமைன்னு சொல்லி அவன் அமைதியாக்குறான். இப்போ அந்த ஃபஸ்ட் ஆளை கூப்பிட்டு வர்றான். யாருன்னா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வெயிட்டராட்ட போயிட்டு எங்கள் கிட்ட லிமிடெட் எடிஷனாக ஒரு சூப்பரான ஃபுட் மெனு இருக்குது, அதை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களான்னு கேட்க இவனுங்களும் ஓகேங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் அந்த ஃபுட் மெனுவில் இருக்க ஐட்டம்லாம் சொன்னால் அப்படியே அவனுங்களை திட்டுற மாதிரி இருக்குது. என்னென்னா சேம்லெஸ்ன்னு போட்டு ஒரு ஃபுட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட் நேமே ரொம்ப வியர்டாக இருக்க இவனுங்க கேட்குறானுங்க, அம்மா இதெல்லாம் ஃபுட் நேம் தானேன்ட்டு. அவள் ஆமான்னு சொல்லிட்டு அதுலேயுமே கொஞ்சம் 2-3 திட்டுற வார்த்தைலாம் போட்டு தான் திட்டுறா. பட் இவனுங்களோ சரி ஓகே அப்போனா நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுமே ஓகே ஒரு வைப் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே டிவியோட ஓடிட்டுருக்கும்ல அந்த ஸ்க்ரீனில் அந்த ஃபயர் கேம்ப் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபோட்டோ ஓட விட்டுட்டு அந்த பொண்ணு போயிடுறா. அதுக்கப்புறம் மியூசிக். ஸோ அந்த டாங்கிற பையன்தான் வரான். அவன் இவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு சூப்பரான பாட்டு பாடுறான். இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ்லாம் வந்திருக்காங்க, இவங்களுக்கு விஷ் பண்ணுற மாதிரி. அதை 2 பேரும் என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு, அந்த இடத்துல இருக்கிறது கீ தான். ஸோ கீ ஃபுட்டில் ஏதோ கலந்து விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் அதை சர்வ் பண்ணிவிட்டு தெரியாதனமாக கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறா. இவனுங்க பார்க்குறாங்க, ஆமாம் நீங்கள் எதுக்கு இப்போ கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறீங்கன்ட்டு. அந்த பொண்ணு ஏதாவது சமாளிக்கணுமே, அதான் நீங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சிங்களா அதனால் சொன்னேன்னு சொல்ல நாங்கள் இப்போ தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோன்னு சொல்கிறான். அதோட லைன் என்ன சொல்கிறான்னா, பட் சீக்கிரமே நாங்கள் எங்கேஜ் ஆயிடுவோன்னு சொல்கிற. அதை கேட்டு வேக வைக்கப்பட்டுட்ருக்கான்.
கனித்தும் உங்களுக்கு இருக்குடாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்கல்ல, சாப்பிட்டதுக்கப்புறம் திடீர்னு வேகாக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. அவன் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ வந்து இந்த லைன் அதை யோசிச்சுட்டு ஃபோன் எடுக்கிறான். என்னன்னா கனித்துக்கு தான் மெசேஜ் அனுப்புகிறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்ட்டு. இவன் இங்கே நின்றுட்டு மெசேஜ் பண்ணுறான்னா உனக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கணும். அப்போ கனித்துமே, ஓ மிஸ் பண்ணுறியா, நான் வேணா உன்னை பார்க்க வட்டாங்கிற மாதிரி போட்டுட்ருக்க. அப்போ டோட்டோ சொல்கிறான், நீ இறங்கி ஆடு கபிலா, இது உன்னோட ஆட்டோன்ட்டு. இப்போ நேராக போய் கனித்து லைனுக்கு முன்னாடி நிற்க, இவனும் வேகான்னு நினச்சிக்கிறான். அப்படியே என்ன வேகான்னு சொல்லிட்டு எந்திரிச்சா அங்கே நிற்கிறது கனித்தாச்சு. இவன் சாக்காயிடுறான். அப்போ கனித்துமே, நீங்கள் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ உங்களை பார்க்க வந்து தான் ஆகணும், எப்படி நான் நல்ல பாய் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்ல இவன் கேட்குறான், நீ எதுக்கு இங்கே வந்தங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இந்த வைபெலாம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குல்ல, உங்களால் பூமிக்கு எவ்வளோ நல்ல விஷயம் இப்படி ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்கீங்க ஒவ்வொரு விஷயத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கான். உங்கள் ட்ரிக்ஸ் எல்லாம் இப்படி ரீசைக்கிள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாமே போச்சுன்னு சொல்ல இவனுமே அப்படியே சமாளிக்க பார்க்குறான். பட் கனி சொல்லிடுறான், நீ என்ன சமாளிச்சிட்ருக்கீங்க, அதான் என் கண்ணாலே பார்த்துட்ருக்கேன்லன்ட்டு. அதோட இப்போ கணித்து அவனை பார்த்து கேட்குறான், ஆமாம் நான் மட்டும் உங்களுக்கு போதலையான்ட்டு. அப்போ இவனுமே, இல்லை நாங்கள் ஜஸ்ட்டு கேஷுவலாக பேசிகிட்டு தான் இருந்தோம்னு சொல்ல கனி சொல்கிறான், ஓ பேசிகிட்டு இருந்தீங்களா, நானுமே நல்லா பேசுவேனே, என்கிட்டயே நீங்கள் பேசலாமே. ஆமாம் நீங்கள் முதல்ல கேடுகட்டவன்னு ஒத்துக்கோங்க, இப்போல்லாம் சமாளிக்காதீங்கன்ட்டு. இவன் அதையும் ஒத்துக்கிறான். ஆமாம் நான் கேடுகட்டவன் தான், ஜஸ்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் இவன் கூட பழகிட்டு இருந்தேன்னு சொல்ல இவன் சொல்கிறான், டே உனக்கு எக்ஸைட்மெண்ட் வேணுன்னா தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு படுடா, இல்லைனா போய் சுறா கூட ஸ்விம்மிங்கை போடு, அதுக்குன்னு இந்த மாதிரி தான் பண்ணுவியா, எப்படி சமாளிக்கிறான் பாருங்கிற மாதிரி கணித்து பயங்கரமாக பிடி திட்டிகிட்டு இருக்க. இவன் அப்படியே வாயடிச்சு போகிற மாதிரி நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன பேசுனே தெரியல. அப்போ அந்த பொண்ணும் வந்து இப்போ வைபுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் மாத்திரா. என்னென்னா லைனும் வேகாவும் ஏர்போர்ட்லேருந்து நடந்து வந்திருப்பாங்களா, அந்த ஃபோட்டோவை போட்டு விட்ற. இவன் ஷாக்காயிட்டான். அப்போ கணித்துமே சொல்கிறான், போதும் உன் கதையெல்லாம் இதோடு நிறுத்திக்கொண்டு. அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் அவமானமாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து அங்கே அந்த பாட்டு பாடினால அந்த பையனும் வந்து இவனை திட்டி பாட்டு பாடிட்டுருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ கணித்துமே அவன் வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருப்பான்ல, அந்த வாட்சை தூக்கி போட்டுடுறான். அதுவும் அந்த பாட்டு பாடும்போது எப்படின்னா, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனே எனக்கு ஒன்றும் பயம் இல்லைங்கிற மாதிரி அவனை நல்லா அவமானப்படுத்தி பாடிட்டுருக்க. இவனுக்கு உண்மையால் அது கொஞ்சம் அசையமாக தான் இருக்குது. கூடவே டோக்கி எல்லாருமே வந்து நல்லா கிண்டல் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்க. அப்போ கணித் வந்து பயங்கர சோகமாக தான் இவன் லைனை பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவன் இத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்பில். அப்பா கரெக்டாக பின்னாடி வேகா வரான், இங்கே என்ன நடக்குதுன்ட்டு. இவனும் ஒரு நிமிஷம் வேகான்னு பேச பார்க்குறான். பட் வேகாவும் அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறான். ஆனால் கீ வந்து வேகா போனால அந்த திசையவே தான் பார்த்து நின்றுட்டுருக்கான். இப்போ இவனுக்கு மறுபடியுமே அந்த பாட்டை பாடிட்டுருக்க. இவனுக்கு அசேம்டாக இருக்கா. ஆனால் கணித் வந்து ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் அவனையே பார்த்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் இவனு திருந்தலாமாங்கிற மாதிரி தான் இந்த லைன் மறுபடியும் வேகாவை போய் பார்க்க போகிறான். ஒரு நிமிஷம் என் கூட பேசுன்ட்டு. அப்போ வேகாவுமே, இங்கே பாரு நீ பிரேக்கப் பண்ணன்னு சொன்னேன், ஆனால் அதை பண்ணல, இப்போ என்ன என்கிட்ட பேச வந்திருக்கன்ட்டு. இங்கே பாரு வேகா, என்னை புரிஞ்சுக்கோ, எனக்கு நல்லாவே தெரியுது அவன் நம்மளை அப்படி அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது, அது நம்ம 2 பேருக்கும் அவமானம் தான். அதை நான் அப்போயே அவன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்ல, என்னது பேசுறியா, நீ எத்தனை டைம் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்க, எனக்கு நல்லாவே தெரியுது நீ என்கிட்ட போய் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு அதை நல்லாவே ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல இவன் சொல்கிறான், இங்கே பாரு பொறுமையாக பேசுன்ட்டு. பட் வேகாவோ, 1 வருஷமாக நான் பொறுமையாக இருந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வேகா அவனை தொடக்கூட விடல. அப்போ இவன் சொல்கிறான், நான் உன்னை தானே சூஸ் பண்ணுறேன், உன் கடை தானே வந்திருக்கேன்ட்டு. அப்போயும் வேகா, நீ என்னை சூஸ் பண்ணல, இப்போ உன் பக்கத்தில் யாருமே இல்லை, அதனால தான் இங்கே வந்திருக்குன்னு சொல்ல இவன் ரொம்ப இறங்கி போயிட்டான். ப்ளீஸ் வேகா, நீ மட்டும் என்னை விட்டு போயிடாத, நீ மட்டும்தான் எனக்கு இருக்குன்னு சொல்ல. ஆனால் வேகா இத்தனை நாள் வந்து ஏமாந்துட்டு இருந்திருப்பான். பட் இப்போ உஷாராயிட்டான். இங்கே பாரு இந்த மாதிரி யாருக்குமே பண்ணிடாதன்ட்டு அவன் கோவமாக அங்கேருந்து போயிடுறான். அப்படியே லிஃப்ட்டில் சோகமாக நின்றுட்டுருக்க. லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல அவனுக்கு முன்னாடியே கீ நின்றுட்டுருக்கான். அப்போ கீ சொல்கிறான், இதை நான் சொல்லக்கூடாது தான், பட் நான் உன்னை ஆல்ரெடி வார்ன் பண்ணேன் தானேன்ட்டு. அப்போ இவனுமே சொல்கிறான், என்னை நல்லா திட்டு, என்னை இன்சல்ட் பண்ணு, ஏன்னா நான் ரொம்ப கெட்டவன், இதெல்லாம் எனக்கு நல்லா தேவை தான், என்னை இன்சல்ட் பண்ணுன்ட்டு இவன் கோவமாக கத்திகிட்டு இருக்க. அப்போ கீ வந்து அவனை இன்சல்ட் பண்ணல, அவனை ஹக் பண்ணிக்கிறான். நான் உன்னை இன்சல்ட் பண்ண மாட்டேன், ஆனால் நீ ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ யாருக்குமே செகண்ட் சான்ஸ் இல்லைன்னு சொல்ல வேகா இதை கேட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். அவன் அதுக்கப்புறம் கீ கிட்ட சொல்கிறான், எனக்கு என் மேலே ஒர்த்தே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுன்ட்டு. அப்போ கீயுமே, சரி விடு, நீ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்ட, ஆனால் நீ திரும்ப பழையபடி ஆரம்பிக்கலாம்ல, முதலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்ல. அப்போ வேகா சொல்கிறான், எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் மட்டும் யாருக்கும் இடையில போகாமல் இருந்தால் எல்லாமே ஹாப்பியாக இருந்திருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே அங்கேருந்து போக கீ அவனை ஏதோ சோகமாக பார்த்துட்ருக்கான். இன்னொரு
பக்கம் டோட்டோவும் கணித்தும் அப்படியே காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டோட்டோ சொல்கிறான், செம்ம சாக்காயிட்டான் அவன், அதை மட்டும் நான் ஃபோட்டோ எடுக்காமல் விட்டேன். அவன் அவ்வளோ அவமானப்பட்டு சாக்காக பார்த்துட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து நல்லா பரப்பி விட்டுருந்தா நிறையா காசு பார்த்துருக்கலாங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். பட் கணித்து பயங்கர சேடாக இருக்கான். இவன் கணித்தை பார்த்து, ஏன்டா உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலையான்னு சொல்ல, கனி சோகமாக இருந்தவன் திடீர்னு கார்லேருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறான். இவனும் டே நில்டான்னு போய் பார்த்தா அவன் மாடியோட ஓரத்தில் போய் நின்றுட்டு இருக்கான். இங்கே பாரு கனித், சொல்கிறது கேளு, இந்த லவ்வெல்லாம் நீ பெருசாக நினச்சிக்காத. அவன் ஒரு கெட்டவன், அவன் லைஃப்லேருந்து போனது நல்லது தான். உன்னை லவ் பண்ணுற எத்தனை பேர் இங்கே இருக்கும், அதெல்லாம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே கணித்தை பிடிச்சி இழுக்கிறான். பார்த்தா கணித் வாமிட் எடுக்கிறான். அவன் அதுக்கு தான் போய் நின்றுருக்கான். நான் வாமிட் எடுக்கிறதுக்கு தான் நின்றுன்னு சொல்ல, அப்போ டோட்டோ ஓஹோ அப்படியா, சரி நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நீ நிற்கிற பொசிஷனில் பார்த்து நீ குதிச்சிருவேனே நினச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ கனி சொல்கிறான், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் டூ மச்சுன்னு எனக்கே தெரியும், எனக்கு கொஞ்சம் முடியல, அதான் வாமிட் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ டோட்டோ சொல்கிறான், இங்கே பாரு, நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான், இனிமேல் நீ யார் மேலேயும் அப்சர்ஸாக இருக்க வேணாம்னு சொல்ல. அப்போ கனி சொல்கிறான், ஆனால் நான் பல வருஷத்தை ஒரு முட்டாள்தனமான ட்ரீம்லேயே கழிச்சிட்டேனேன்ட்டு நீ கூட எனக்கு வார்ன் பண்ணலன்ட்டு கனி சொல்ல. டோட்டோ சொல்கிறான், இல்லை நான் அது எதுவும் மீன் பண்ணி சொல்ல, நீ அது எதுவும் நினச்சிக்காதன்ட்டு. பட் கனித்தோ இவன் இத்தனை நாள் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாள், அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அப்போ டோட்டோ சொல்கிறான், இங்கே பாரு, அவன் உன்னோட கனவெல்லாம் நிறைவேற்றலைன்னா உன் கனவை நிறைவேற்றுற மாதிரி இன்னொருத்தங்களை நீ பாருன்ட்டு. பட் கனித்தோ அப்பயுமே சேடாக தான் சொல்கிறான். ஆக்சுவலாக எனக்கு ரிலீவாகவும் இருக்குது, சேடாகவும் இருக்குது. என்னென்னா இது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ரிலீவாக இருக்குது, பட் நான் அவனை ரொம்பவே லவ் பண்ணியிருந்தேன், அதை நினைக்கும் போது ரொம்பவே கவலையாக இருக்குன்னு சொல்ல. அப்போ டோட்டோ தான் ஆறுதலாக பேசுகிறான், இங்கே பாரு, உன்னோட பெஸ்ட்டை நீ கொடுத்துட்ட, உன் மேலே எந்த தப்புமே இல்லை, நீ ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருந்ததுக்க, அவன் உன் ஒருத்த பார்க்கலன்னா நீ உன் ஒருத்த பாரு, நீ உன்னை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல. அப்போ இது ஆக்சுவலாக அவன் கணித்தோட கையை பிடிச்சது தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். அப்போ கனி சொல்கிறான், எங்கே பாரு, தயவு செஞ்சு கையை விடு, ஏன்னா இப்படி ஒருத்தன் கூட கைண்டாக பேசிகிட்டு இருந்தான், நான் விட்டால் அழுதுருவேன்னு சொல்ல. அப்போ டோட்டோ சொல்கிறான், எங்கே பாரு, அப்போனா நான் கை எடுக்க மாட்டேன், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட புலம்பி அழு, எவ்வளோ வேணுமோ அழுன்னு சொல்ல. கனித் அப்படியே தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறான். அப்போ டோட்டோ தான் அவனை அப்படியே சமாதானப்படுத்திட்டு நீ எவ்வளோ வேணா அழுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே இருக்கான். கனித்தும் அவனோட பாரத்தெல்லாம் டோட்டோ கடை தான் இறக்கி வச்சிட்ருக்க. இந்த சீன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இதில் 2 பேருக்குமே ஒரு அழகான டைனமிக் கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. டோட்டோ கனித்துக்கும் சரி, அவங்க பாண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சா. அதோட வேஹாக்கி அவங்க பேர் எனக்கு இனிமேல் ரொம்ப பிடிக்கும். என்னடா வேகாவை கெட்டவனாட்ட காமிச்சிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தேன். பட் இந்த எபிசோடில் கொஞ்சம் அந்த ட்ராக் கிளியர் ஆயிடுச்சு. வேகாவுக்கு முதலேருந்து கீயை ரொம்ப பிடிச்சிருக்கு போல். பட் அப்பா கீ அவனை கண்டுக்கலன்னு தான் அவன் அப்படியே விலகிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ வேகா கீ கிட்ட எமோஷ்னலாக பேசியிருப்பான் பார்த்தீங்களா அந்த ரீயூனியனில். அந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த ஆக்டிங்குமே அற்புதமாக இருந்துச்சு. என்ன இப்போ நான் ஹேண்ட்ஸம் ஆகிட்டேன், நீ பேசுறியாங்கிற மாதிரி அவன் அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருப்பான். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அந்த சீனு. இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடுக்காக நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். உங்களோட தாட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மை